நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளே விலகி போகலாமா, பர்வதங்கள் கூட நிலை பெயருமாம். ஆனால் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாதான். கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை,
கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். இந்த கிருபையை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 103:8, சங்கீதம் 145:8, இந்த 2 வேத பகுதிகளும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்கிறது. இயல்பாகவே அவருடைய பண்பு என்னவென்றால் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தெய்வம், நம் வழிபடுகின்ற அந்த கடவுள் மிகுந்த கிருபை உள்ளவர். தகுதியற்ற நமக்கு ஏராளம் ஆசீர்வாதங்களை தகுதியில்லாத சூழ்நிலையில் கூட கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை விதமாய் சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆண்டுடைய கிருபையின் மேல் அதிகமாக இருந்தது. 3 முறை மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம்தான் இருந்தது. முதல் முறை தாம்பரம் ரயில் நிலையத்திலே தவறான ரயிலிலே ஏறிவிட்டது நிமித்தமாக அந்த ரயிலில் இறங்க முயன்று குதித்து பிளாட்ஃபார்மிலிருந்து விட்டு ரயில் நசுக்கி இருக்கணும். ஆண்டோடைய கிருபை என்னை காத்தது. 2ஆம் முறை, ஒரு முறை நண்பர்களுக்குள், அதுக்கு முந்தையே ஒரு முறை நண்பர்களுக்குள் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் மண்வெட்டியை என்னை நோக்கி ஓங்கினார். கழுத்து துண்டாக இருக்கணும். ஆண்டவர் காப்பாற்றினார். 3ஆவதாக 2019ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி இருதயம் நின்று போனது. அப்பொழுதும் மரணம் வந்திருக்க வேண்டும். 3 முறையுடைய கிருபை தான் நான் நிர்மூலமாகாமல் என்னை காப்பாற்றியது. உங்களுக்கும் இதே போல பல அனுபவங்கள் உடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையோடு நாம் வாழ வேண்டியது அவசியம். காரணம், தாழ்மையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இந்த தாழ்மை காணப்பட்டது. ஒரு முறை அவர்கள் தன்னுடைய இல்லத்து தொழுநோயாளிகளுக்காக, இல்லத்து குழந்தைகளுக்காக, தாய்மார்களுக்காக அவர்கள் டொனேஷன் கேட்டு கடைக்கடையாய் வீதி வீதியாய் வந்த பொழுது அவர்கள் தன்னுடைய வலது கரத்தை நீட்டி டொனேஷன் கேட்ட பொழுது கொடிய உள்ளம் படைத்த ஒரு கடைக்காரர் அவர் இந்த வலது கையிலே துப்பினார். எத்தனை தொழுநோயாளிகளை கூசாமல் தொட்டு அவர்களுக்கு மருந்திட்டு அந்த கரங்களிலே கைகளால் துப்பினார். இந்த அம்மா பற்றி ஒரு காரியத்தையும் நான் இப்போ சொல்ல எனக்கு ஞாபகம் வருது. செங்கொடி என்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊரிலே கன்வென்ஷனுக்காக நான் சென்றிருந்தேன். கன்வென்ஷனில் பிரசங்கிப்பதற்காக. இப்போ அந்த ஊர் குருவானவர் ஐயா ஒரு காரியத்தை அன்னை தெரசாமாவை பற்றி என்னிடம் சொன்னார்கள். அன்னை தெரசாமாவுடைய இல்லத்தை பார்க்க குருவானவர் ஐயா செல்லும் பொழுது அவர்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் அனுமதித்தார்களாம். அதனால் குருவானவர் ஐயாவுக்கும் அம்மாவை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததான். அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, எல்லா சிஸ்டர்ஸும் க்ளவுஸ் போட்டு தொழுநோயாளியுடைய புண்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னை தெரசாமாவோ கையுறை அணியாமலே, க்ளவுஸ் அணியாமலே, வெறும் கைகளாலே அந்த நோயாளிகள் புண்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், தொழுநோயாளியின் புண்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். அந்த கையில் அந்த கடைக்காரர் துப்பினார். அப்போ அம்மா தாழ்மையோடு சொன்னார்களாம், அடுத்த கையை கரத்தை நீட்டி, இந்த கரத்தில் எனக்கு தேவையானதை கொடுத்து விட்டீர்கள், அடுத்த கரம் என்னுடைய இடது கரத்தில் என் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுங்கள் என்று சொன்னார்களாம். எவ்வளவு தாழ்மை பாருங்கள். ராஜீவ்காந்தி ஐயா ஒரு தடவை மனுக்களை வாங்கி கொண்டிருந்த பொழுது இந்த கியூவிலே சாதாரண ஒரு பெண்ணை போல அன்னை தெரசாமாவும் நின்று கொண்டிருந்தார்களாம். அவர்களை பார்த்தவுடன் ராஜீவ்காந்தி ஐயாவுடைய உள்ளம், பிரதம மந்திரியுடைய உள்ளம் உருகியது. அம்மாவை அழைத்து ஹெலிகாப்டரில் உட்கார வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்து கொடுத்தார்கள் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த தாழ்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். அவங்க எவ்வளோ பெரியவங்க! அன்னை தெரசாமா பாரத ரத்னா விருது பெற்றவர்கள், அவர்கள் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள், உலக புகழ் பெற்றவர்கள். ஆனால் எவ்வளவு தாழ்மை அவரிடத்தில் இருந்தது! அதே தாழ்மை நமக்கு வேணும்.
ஓரல் ராபர்ட்ஸ்ட்ட அவங்க அம்மா சொன்னாங்களாம், அமெரிக்காவை சுகமளிக்கும் ஊழியத்தினாலே அசைத்த, முழு உலகையே சுகமளிக்கும் ஊழியத்திலே அசைத்த அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஐயாட்ட அவங்க அம்மா சொன்னாங்களாம். ஓரல் ராபர்ட்ஸ் ஐயா நல்ல உயரமான உருவம் கொண்டவர். அவங்க அம்மா ரொம்ப குள்ளமானவங்க. ஒரு நாள் வந்தாங்க. ஒரு குனிந்த அம்மா என்ன வேணும்னு கேட்டார். அம்மா, ஒரு யோசனை, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் தம்பி, கேட்டுக்கோ. முழு அமெரிக்காவுக்கு உண்பதாக நீ உயரமானவனாக இருந்தாலும் ஜனங்களுக்கு உண்பதாகவும் தேவனுக்கு உண்பதாகவும் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களாம். அந்த ஆலோசனையை ஓரளவு செய்ய கேட்டார்களாம். அதனால தான் அவர்கள் இவ்வளோ புகழ் பெற்றார்கள் என்று அவருடைய சரிதையில் வாசித்திருக்கிறேன். சங்கீதம் 103:11 சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற மேலுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறோமா? தாழ்மை குறித்த அந்த சம்பவங்களை சொன்னேன். யாருக்குன்னா வாலிப தம்பி தங்கைகளுக்கு. அநேக வாலிப தம்பி தங்கைகளுக்கு தாழ்மையே இல்லை. வயசுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவீங்க. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறணுன்னா நீங்கள் உங்களை எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்துங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உங்களை தாழ்த்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குணம். லூக்கா 18:14, லூக்கா 14:11 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீதிமொழிகள் 18:12, நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதை மறந்து போகாதீர்கள். அதே மாதிரி ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபையும் பெரிதாக இருக்கிறது. நான் ஒரு நாளும் என்னுடைய ஹார்ட் ஃபெயிலியர் வந்த நாளை மறக்கவே மாட்டேன். அது மே 7 2019 என்னுடைய இருதயம் நின்று போனது. அன்றே இன்னும் உயிர் வந்திருக்கு போயிருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய பிறந்த நாள் அன்று, அதனால் நான் அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகவே விரும்பலை. என்னை கட்டாயப்படுத்தி தான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போவே இருதயம் நின்று போயிட்டு திரும்ப ஹை கிரவுண்டுக்கு கொண்டு போய் அங்கே ஷாக் என்னுடைய இருதயத்துக்கு கொடுத்து நின்று போன இருதயத்தை மீண்டும் இயங்க வைத்தார்கள். மரித்து போயிருக்க வேண்டிய நான் உங்கள் மத்தியில் இருப்பது ஆண்டுடைய கிருபை. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எவ்வளவு ஆறுதலான வேத பகுதி. அநேக நேரம் பண தேவையின் நிமித்தம் வேதனைப்படுகிறோம். ஐயோ, கொஞ்சம் ரூபா இருந்திருந்தால் இந்த காரியத்தை முடிச்சிருக்கலாமே, கொஞ்சம் பணம் இருந்திருந்தால் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கலாமே என்றெல்லாம் புலம்புகிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நமக்காக தரித்திரனானாராம். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார். அவர் அவ்வளோ தரித்திர கோலத்திலேருந்து உலகத்தில் வாழ்ந்தார். சொந்தமாக வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, சொந்தமாக பணம் கூட அவர்கிட்ட இல்லை. தரித்திர கோலத்தில் அவர் உலகத்தில் வாழ்ந்ததுக்கு, வறுமையில் வாழ்ந்ததுக்கு காரணம் நம்முடைய பண தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான். பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ்னு ஒரு நகரம் உண்டு. பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வயதானவர் வாழ்ந்து வந்தார். அவர் எல்லாரும் கஞ்சே, நப்பி, பிசுனாரி என்றெல்லாம் கேலி பேசுவார். ஏன்னா ஒரு கிழிந்த ஆடை தான் உடுத்தியிருப்பார். அவர் செருப்பு பிஞ்சு போயிருக்கும், பூட்ஸும் கிழிஞ்சு போயிருக்கும். இப்படிப்பட்ட தரித்திர கோலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் பெரிய கோடீஸ்வரர். அதனால் அவர் இப்படி இருந்தனால எல்லோரும் அவர் கஞ்சே, நப்பி, பிசுனாரின்னு சொன்னாங்க. ஆனால் இதற்காக அந்த கோடீஸ்வரன் அப்படி ஒரு பிசுனாரி, நப்பி, கஞ்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்தான்ற ரகசியம் அவர் மரித்த பின்பு அவருடைய உயிரை கண்ணீரோடு படித்தவர்களுக்கு விளங்கியது. ஏன் தெரியுமா? அவர் அந்த உயிரில் எழுதியிருந்தார், அந்த ஊரில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் பாதுகாப்பான, சுத்தமான, ஆரோக்கியமான குடித்தண்ணீர் பெறுவது திட்டத்திற்காக என்னுடைய அத்தனை ஆஸ்தியையும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். ஓ, இதனால தான் இவ்வளோ தரித்திரத்தில் வாழ்ந்தாரா?
அத்தனை 1000 பேரும் நல்ல தண்ணியை குடிக்கணுன்றதுக்காகவே தன்னுடைய சம்பாத்தியத்தை கொடுக்கணுன்றதுக்காக வாழ்ந்தான்னு சொல்லி எல்லாரும் அழுதாங்களாம். ஆண்டவரும் அப்படி தான், நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் கஷ்டப்பட்டார். நம்ம ஆசீர்வாதமாக வாழணுன்றதுக்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கிருபை அதுதான். காலைதோறும் உடைய கிருபை புதியவைகள். சங்கீதக்காரன் சங்கீதம் 143:8 சொல்கிறாரு, அதிகாலையில் உங்கள் கிருபையை கேட்க நம்ம என்ன செய்யணும்? காலையிலே எழுப்பி ஜெபம் பண்ணணும். இயேசுவே, இந்த நாளை நான் வெற்றிகரமாய் முடிப்பதற்கு, இந்த நாளிலே வருகிற பாவ சோதனைகளிலே நான் வெல்வதற்கு, இந்த நாளிலே வருகின்ற சவால்களை நான் சமாளிப்பதற்கு, இந்த நாளிலே வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை நான் எதிர்கொள்வதற்கு உடைய கிருபை தேவையப்பா என்று கேட்கும் பொழுது தேவன் கிருபையை நமக்கு தருவார். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டுகிற நல்ல ஆண்டவர் அல்லவா? அதே கிருபையை அவர் நமக்கு தருவார். அந்த கிருபை நம்மை உயர்த்தும். அந்த கிருபை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, உடைய கிருபையை குறித்து அதிகமாய் தியானித்தோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வசனத்தின்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டோட ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களே அற்புதங்களே நன்மைகளே பெற்றிருப்பீர்கள். ஆனால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.